வணக்கம் வாபி சாபி பேங்கிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்மளோட ரேபிட் ரீசனிங் செஷன் எபிசோட் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டஃப்னஸ் ஆஃப் தி எக்ஸாம் லெவல் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்பிஐ பிஓ உடைய ப்ரிலிம்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குதோ அதே அளவுடைய டஃப்னஸ் நம்ம ஆர்ஆர்பி கிளர்க்கோட மெயின்ஸில் பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்குடைய மெயின்ஸ்லேயும் 1 or 2 பசில் அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில் கேட்ட பசில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 பசில் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எஸ்பிஐ பிஓக்கு ரெடி ஆகுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிளர்க்குடைய நான் கிளர்க் தான் எய்ம் பண்ணுறேன், எனக்கு கிளர்க் போஸ்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மெயின்ஸ் கொஷின் ஆகவும் இருக்கும். ஸோ 2 பசில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரெண்டுமே பாருங்கள். அண்ட் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பிஓ, செகண்ட் ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஏஓ, தேர்டு ஆர்ஆர்பி பிஓ. ஆர்ஆர்பி பிஓ எனக்கு இங்கிலீஷ்னாலே கொஞ்சம் டஃப் தான் அப்படின்னு இருக்கிறவங்க ஆர்ஆர்பி பிஓ செலக்ட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் மெயின்ஸில் ஆர்ஆர்பிக்கு நம்ம இங்கிலீஷ் படித்து தான் ஆகணும். இங்கே நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கிற மாதிரி, இந்த 3 எக்ஸாமில் நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்கிற மாதிரி பிஓ எக்ஸாமில் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளர்க் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், அசிஸ்டண்ட் எக்ஸாம் அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்பிஐ எக்ஸாம். அண்ட் இது ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே லெவலில் தான் இருக்கும். இந்த 3 எக்ஸாமுமே ஒரே லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஸோ எஸ், இதுதான் டஃப்னஸ் ஆஃப் தி எக்ஸாம். இப்போ நான் ஏன் இந்த பிஓ லெவல் 2 கொஷினுக்கு இந்த இன்ட்ரோ இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த 2 கொஷின் நீங்கள் இந்த எக்ஸாமுடைய மெயின்ஸ் எக்ஸாமில் பார்க்கலாம். இந்த கிளர்க் அண்ட் அசிஸ்டண்ட்டோட மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ ஒரு டீட்டெயில்டான இதுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கொஷின் நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆலிவ் போர்டில் டெஸ்ட்டு 5 செக்ஷனல் டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. செக்ஷனல் டெஸ்ட் நான் எடுத்திருக்கேன், ரீசனிங் எடுத்திருக்கேன். அதோடைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மார்க் டெஸ்ட் லைவாக எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் லேக் ஆகியிருக்கேன். பட் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு 94.3% தான் வந்திருக்கு. பேப்பருமே கொஞ்சம் டஃபர் எண்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் கேட்டிருக்கக்கூடிய 2 டஃப்பான பசில் தான் நான் இப்போ எடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கோ அண்ட் subscribe to our channel and also hit the bell icon to get the notification. அப்படியே அந்த லைக்கை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்களேன்ப்பா, அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக போடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் கேட்குறீங்க. எஸ், டெஃபினட்டாக நாளைக்கு காலையில் 10 o'clock உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வரப்போகுது. அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸாம் இல்லை, 2 எக்ஸாம் இல்லை, 3 எக்ஸாம் இல்லை, 4 to 5 எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நாளைக்கு நான் உங்களுக்காக 10 AM கொண்டு வர போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். எஸ்பிஐ கார்டு அட்மிட் கார்டும் வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8% சீட்டிங் அரவுண்ட் அ சர்க்குலர் ஃபேஸிங் இன்சைட், சம் ஃபேஸிங் அவுட் சைட். No 2% ஃபேஸிங் அவுட் சைட் ஆர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 2 அவுட்வேர்டாக ஃபேஸ் பண்ணியிருக்க பர்சன் பக்கத்தில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்வெர்ட் பாசிபிளான்னு கேட்டால் இன்வெர்ட் பாசிபிள். ஏன்னா இன்வெர்டுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. ஓகே, பீப்புள் வியரிங் எய்தர் இந்த 4 கலர்ஸில் ஏதோ ஒரு கலர் தான் இருக்குது. ஸோ நோ பர்சன் வியரிங் க்ரீன் இஸ் ஃபேஸிங் அவுட்வேர்ட். அப்போ க்ரீன் என்ன தான் இருக்காங்கன்னா இன்வெர்டாக தான் இருக்காங்க. எனி கலர் இஸ் ஓன் பை மேக்ஸிமம் 3%. 3% தான் ஒரு கலரை வியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்டு க்ரீன் வியர் பண்ணியிருக்காங்க, இன்சைடை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். டி இஸ் வியரிங் பிளாக் அண்ட் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஓகே, வேறு ஏதாச்சும் சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னா எஸ். ஆர் இஸ் வியரிங் க்ரீன் அண்ட் ஃபேஸிங் சென்டர். ஆர் சென்டர் தான், பட் டீயுடைய செகண்ட் ரைட்டில் இருக்காங்க. ஆர் அண்ட் டி வச்சு வேறு ஏதாச்சும் இருக்கா, க்ளூ இருக்கான்னு பார்க்குறப்போ கடைசியில் இருக்குது ஏ இஸ் நாட் சிட்டிங் ஆப்போசிட் டு ஆர். ஸோ இதை வச்சு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் போகும். ஏன்னா இது எல்லாமே அன்னோன்னாக இருக்குது. கலரும் ஒரு கலர் கிடையாது, கலரும் 4 கலர் தான். அதுவுமே 2 பேருன்னு சொல்லலை, ஒருத்தர் மேக்ஸிமம் 3யும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த லெட்டருக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் தி க்ளூ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போது டி அண்ட் இ பார்த்தோமா, எனக்கு தெரிஞ்சு இ தான் இதில் அதிகமாக இருக்குது. எல் இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் இ அண்ட் தே ஆர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். E is not the neighbor of H. E is wearing the same color
as the person to his immediate right. ஸோ இந்த மாதிரி ஈக்கு நம்மளுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதுலேருந்தே போகலாம். இந்த டி இஸ் வியரிங் பிளாக் அண்ட் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஈலேருந்தே போகலாம். ஓகே, ஈ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸிங் இன்சைட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸிங் இன்சைடுன்னு பார்க்குறப்போ sitting second to the right of E. D is wearing black and sitting second to the right of D. Okay, next வந்து என்ன அப்படின்னா இதே E வந்து ஃபேஸிங் அவுட் சைட் அப்படின்னு பார்க்குறப்போ D வந்து இங்கே வரும். அவங்களுக்கு என்ன கலர் அப்படின்னா black கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு L is sitting third to the left of E and they are facing towards opposite direction. ஓகே, L வந்து third to the left of இ அப்படின்றப்போ எல் எங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிலனா இந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்காங்க. இ வந்து இன்வேர்டாக இருக்கிறப்போ அப்போது எல் வந்து என்னவாக இருக்கும்னா அவுட்வேர்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து தேர்ட் டு தி லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. எஸ், எல் வந்து அவுட்வேர்டாக இருக்கிற இ வந்து அவுட்வேர்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கனால எல் வந்து இன்வேர்ட் ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ஓகே, இ இஸ் நாட் தி நெய்பர் ஆஃப் ஹெச். அப்போ ஹெச் இங்கேயும் வராது, ஹெச் இங்கேயும் வராது, ஹெச் இந்த ரெண்டு இடத்துலையும் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு இ இஸ் வியரிங் தி சேம் கலர் ஆஸ் தி இமீடியட் ரைட் பர்சன். ஈயோட இமீடியட் ரைட்டில் என்ன இருக்கோ அதே தான் ரெண்டு பேரும் ஒரே கலர் தான் வியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுவுமே இப்போ நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு க்ளூ பார்க்கலாம். ஆர் இஸ் வியரிங் க்ரீன் அண்ட் சிட்டிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் டி. ஓகே, வேறு ஏதாச்சும் ஆர் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்கா? ஏ இஸ் நாட் சிட்டிங் ஆப்போசிட் டு ஆர். ஓகே, only one person is wearing white. ஓகே, வேறு ஏதாச்சும் ஹெச் இஸ் வியரிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் டபிள்யூ. ஓகே, இதில் டபிள்யூ வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இது நம்மளுக்கு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூ ரிலேட்டடாக நம்மளுக்கு ரெண்டு க்ளூ இருக்குது. ஹெச் இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் டபிள்யூ அண்ட் தே ஆர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சேம் டைரக்ஷன். The immediate neighbors of W are facing opposite direction. One who is sitting opposite to W is red. ஓகேவா? ஸோ ஹெச் வந்து என்ன ஆகாது, ரெண்டு பக்கத்துலேயும் வராதுன்றனால W எங்கெல்லாம் வரலாம், ஹெச் எங்கே வரலாம், ஹெச் வந்து ஒன்று இங்கே வரணும், இல்லைனா ஹெச் வந்து இந்த இடத்துல வரணும், இல்லைனா ஹெச் வந்து இங்கே வரணும். இந்த மூணு இடத்துல தான் ஹெச் வரணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச் இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் டபிள்யூ. அண்ட் டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன கலர் இருக்கணும்னா ரெட் கலர் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டபிள்யூ மார்க் பண்ணி ஹெச்சை நான் வந்து டபிள்யூ இங்கே மார்க் பண்ணி ஃபேஸிங் அவுட் சைடுன்னு போட்டு ஹெச் நான் இங்கே வச்சேன்னா டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கணும்னா ரெட் இருக்கணும். ஆனால் டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் ரெட் இருக்கா? இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், டபிள்யூவை தூக்குவேன். டபிள்யூ இந்த இடத்துல வராது. அப்போ டபிள்யூ எங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். இப்போ டபிள்யூடைய செகண்ட் ரைட்டில் தான் ஹெச் இருக்காங்க. ஸோ டபிள்யூடைய செகண்ட் ரைட்டில் ஹெச் இருக்காங்க. டபிள்யூடைய ஆப்போசிட்டில் யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுலேயே இ ஃபேஸிங் இன்வர்ட், டபிள்யூ வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா ஹெச் வந்து நம்ம இங்கே கொண்டு போகலாம்ல. W is facing inward, D black. ஓகே, ஸோ ஹெச் எல் வந்து இந்த சைடு தான் இருக்குது. எல் இஸ் ஃபேஸிங் ஆப்போசிட். டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் யார்? எல். எல்லுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா ரெட்டு பிடிக்கும். ஓகே, இதுதான் வந்து இன்னொரு பாசிபிலிட்டி. இதில் வந்து இப்போ எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டபிள்யூ இங்கே வருமா? வரும். டபிள்யூ இங்கே வந்துச்சுன்னா ஹெச் இங்கே வரும். ஓகேவா? டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ரெட்டு ஃபேஸ் பண்ண வைக்கலாம். ஓகேவா? இது ஒரு பாசிபிலிட்டி. டபிள்யூ இங்கே வந்துச்சுன்னா ஹெச் இங்கே வர முடியாது, ஹெச் இங்கே வர முடியாது. ஏன்னா அந்த ரெண்டு இடத்துலையும் இ பக்கத்தில் ஹெச் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த இடத்துல வச்சோம்னா எல் வந்து இடிக்கும். இதே வந்து டபிள்யூ வந்து நம்ம இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் யார் ஃபேஸ் பண்ணியிருக்கணும்? ரெட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. ஓகே, டபிள்யூ வந்து நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா டி இடிக்கும். அப்போ இதுவும் கிடையாது. டபிள்யூ வந்து நம்ம டிக்கு டியோடைய இந்த இடத்துல டபிள்யூ வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணோம்னா ஹெச் வந்து இடிக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி என்னென்னா டபிள்யூ இந்த இடத்துல அண்ட் டபிள்யூ இஸ் ஃபேஸிங் அவுட் சைட். அப்போனா தான் நம்மளால் ஹெச் மார்க் பண்ண முடியும். அண்ட் டபிள்யூக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா? ரெட் இருக்கா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா த இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் டபிள்யூ ஆர் ஃபேஸிங் ஆப்போசிட் சைட். இப்போ இ வந்து எந்த இடத்த ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போது டி என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கணும்? இன்வர்டு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இங்கே டபிள்யூவும் இயும் ஆப்போசிட் இருக்கிறனால இந்த இடம் செட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன க்ளூ இருக்குது? நோ பர்சன்
ஃபேஸிங் அவுட் சைட் ஆர் சிட்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாசிபிலிட்டி நான் கட் பண்ணுறேன். ஓகே, எல் வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா டபிள்யூட இன்னொரு நெய்பர் என்ன இருக்கணும்னா என் ஃபேஸிங் இன்சைடாக இருக்கணும். இப்போது இ வந்து ஃபேஸிங் இன்சைடா, அப்போ டி வந்து என்னவாக இருக்கணும், ஃபேஸிங் அவுட் சைடாக இருக்கணும். ஓகே, இது ரெண்டும் தான் பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்கலாம், வேறு ஏதாச்சும் டபிள்யூ ரிலேட்டடாக மிஸ் பண்ணியிருக்கோமா? எஸ், ஹெச் அண்ட் டபிள்யூ ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹெச்சும் என்னது, இன்வேர்ட். இந்த இடத்துல என்ன வரும், ஹெச் இன்வேர்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஹெச் ரிலேட்டடாக இங்கே ஒரு க்ளூ நம்ம பார்த்துருந்தோம். ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஹெச் ரிலேட்டட், எஸ், போத் த நெய்பர்ஸ் ஆஃப் ஹெச் ஆர் வியரிங் சேம் கலர். ஹெச்சுடைய நெய்பர்ஸ் ரெண்டு பேருமே சேம் கலர். இந்த இடத்துல நம்மளுக்கு பிளாக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல நான் பிளாக்குன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த இடத்துல ரெண்டுமே தெரியாது, எல்லும் என்ன கலர்னு தெரியாது, இந்த இடத்துல யார் வருவாங்கன்னு தெரியாது. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குது அப்படின்னா, எஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குன்னா ஏ அண்ட் த ஒன் ஹூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு ஹிஸ் ரைட் வியரிங் தி சேம் கலர். ஏவும் ஏவுடைய ரைட் செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்களோ ரெண்டு பேரும் சேம் கலர் தான் இருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கலர் இந்த இருக்கு, ஆர் இஸ் வியரிங் க்ரீன் அண்ட் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. அப்போது டி இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா, டி இந்த இடத்துல நம்ம டி வச்சோன்னா ஆர் வந்து எங்கே இருக்கணும், இங்கே தான் இருந்தாகணும். ஏன்னா வேறு எந்த இடமுமே பாசிபிள் இல்லை, இல்லைனா இந்த இடத்துல வைக்கலாம். ஓகே, ஸோ எஸ், ரெண்டு பாசிபிலிட்டி நம்மளால் வச்சுக்கலாம். ஆர் இந்த இடத்துல நான் டி வைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஆர் வைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து வரைய முடியல, அதனால இதே பென் அண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, இந்த இடத்துல நான் வேறு எங்கேயாச்சும் ஆர் ப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், ஆர் ப்ளேஸ் பண்ணி டி எங்கேயாச்சும் டி ப்ளேஸ் பண்ணி ஆர் எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ணலாமான்னா எஸ், இங்கே வந்து டி ப்ளேஸ் பண்ணலாம். செகண்ட் டு த ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஃபேஸிங் இன்வேர்டாக தான் இருக்கணும். ஆருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா க்ரீன் பிடிக்கும். எல் வந்து அவுட்வேர்டாக இருக்கிறனால ஆர் வந்து இன்வேர்டாக இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே சேமாக இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, த ஒன் ஹூ இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ, ஏவுடைய செகண்ட் ரைட். இப்போ ஏ வேறு எந்த இடத்துல தான் வரலாம் அப்படின்னா, ஆரும் டியும் இங்கே வந்துச்சுன்னா ஏ இங்கே வரலாம். ஏவுடைய வேறு எங்கே வரலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஏ இந்த இடத்துல தான் வந்தாகணும். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்னென்னா ஏ வந்து நம்மளுக்கு ஃபேஸிங் அவுட் சைடாகவும் இருக்கலாம், இல்லைனா ஏ வந்து ஃபேஸிங் இன்சைடாகவும் இருக்கலாம். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், கீழே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் நாட் ஆப்போசிட் டு ஆர். இதே வந்து நான் மார்க் பண்ணுறேன், டி இங்கே ஆர் இங்கே, இந்த பாசிபிலிட்டி எடுத்தேன்னா ஏ இங்கே தான் வரும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏ வந்து ஆருக்கு ஆப்போசிட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ புரியுதா, நான் ஏன் இன்னொரு பாசிபிலிட்டி போடாமல் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிப்பேன், ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஓவர் அந்த இடம் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஏவுடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்களோ, ஆர் வந்து க்ரீன், ஏவுடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்களோ அவங்களும் ஏவும் சேமான இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஈவும் ஃபேஸிங் இன்சைட். இப்போ வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமீடியட் ரைட் ஆஃப் ஈயுடைய ஃபேஸ் என்னது, இமீடியட் ரைட் யார், ஆர். ஆர் என்ன கலர் இது பண்ணியிருக்காங்க, க்ரீன் இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரே கலர் தான் மார்க் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி அவுட். ஓகே, செகண்ட் பாசிபிலிட்டியில் ஈயுடைய இமீடியட் ரைட் யார், டபிள்யூ. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கலர் நம்மளுக்கு தெரியலை. ஓகே, ஸோ என்ன கலர்லாம் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒயிட் வந்து வராது. ஏன்னா ஒயிட் வந்து எத்தனை பேர் தானா ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ண முடியும். இருந்தால் பிளாக் இருக்கலாம், ரெட் இருக்கலாம், க்ரீன் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம அந்த இடத்த வந்து வச்சுக்க வேண்டாம். இப்போ நம்ம ஏக்கும் ஹெச்சுக்கும் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின்லேயே சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா, த ஒன் ஹூ இஸ் வியரிங், நல்லா பாருங்கள், ஏவும் அவருடைய செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்களோ ரெண்டு பேரும் சேம் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ இஸ் ஃபேஸிங் இன்சைட் அப்படின்னா மூணு பேருமே சேம் கலராக இருக்கணும். மூணு பேருமே என்ன கலர் இருக்க முடியுமா, இருக்க முடியாது. ஏன்னா க்ரீனும் ஒரு தடவை வந்துருச்சு, ரெட்டும் ஒரு தடவை வந்துருச்சு, பிளாக்கும் 2 தடவை வந்துருச்சு. அப்போ ஏ எதை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அவுட் சைட் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ ஏவுடைய செகண்ட் ரைட் யார், எல். அவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு, ரெட். அப்போ ஆர் ஏக்கும் என்ன தான்
ரெட்டு தான். ஓகே, இப்போ EWH இது மூணுமே வந்து ஒரு கலர் வரும். எத்தனை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? ஒயிட்டு ஒரே ஒருத்தர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒயிட்டு நான் டபிள்யூன்னு வச்சேன்னா ஈயும் ஒயிட்டு தான் இருக்கணும். இப்போ நான் ஒயிட் வச்சேனாலும் டபிள்யூ ஒயிட்டு தான் இருக்கணும். அப்போ இது ரெண்டத்தையும் நான் கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஹெச்சுக்கு ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஒயிட் எத்தனை பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க? 1 மெம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. எந்த இடம்? no 2 person, black, no person is wearing and any color. ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்களே ஒயிட் வந்து ஒருத்தர் தான். ஒன்லி 1 person is wearing ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, அதனால. இப்போது எனக்கு லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குது? பிளாக் 2 வந்துருச்சா, ரெட்டு 2 வந்துருச்சு. வந்தால் க்ரீன் தான் இருக்கணும். அப்போது இந்த இடத்துல என்னது? க்ரீன். இவங்களும் யார்? க்ரீன். ஓகேவா? இப்போது எனக்கு நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா, யார் ஃபேஸ் அவுட் சைடு? எல் இஸ் ஃபேஸிங் அவுட் சைடு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்சுடைய டேரக்ஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹெச் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய டேரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. போத் த நெய்பர்ஸ் ஆஃப் ஹெச் ஆர் வியரிங் சேம் கலர். ஓகே, டி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபேஸ் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ டி ஆப்போசிட், ஹெச் வந்து இன்வர்டு, டி ஆல்சோ இன்வர்ட், எல் வந்து அவுட்வர்ட், இ வந்து ஆர் வந்து இன்வர்ட், ஏ வந்து அவுட்வர்ட், இ வந்து இன்வர்ட், டபிள்யூ வந்து இன்வர்ட். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? எந்த ஒரு அவுட்வர்ட் பர்சன் பக்கத்துலேயும் இன்னொரு அவுட்வர்ட் பர்சன் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். இது ஒரு லென்த்தியஸ்ட் கொஷின் அண்ட் மோஸ்ட் கன்ஃபியூசிங். நிறைய அன்னோன் டேர்ம்ஸ் இருக்குது. இது டெஃபினட்டாக ஒரு கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய மெயின்ஸில் இந்த கொஷின் கேட்கலாம். கிளர்க் லெவலில் இந்த மாதிரி மெயின்ஸ் கொஷின் கேட்டாங்கன்னா அங்கே இது ஒரு ஈஸி லெவல் கொஷினாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம 6 minutes வந்து எடுத்துக்கலாம். அண்ட் 6 minutesக்கு கம்மியாகவே இது வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கரெக்டாக வந்து நம்ம க்ளூ வந்து சேர்த்து போட்டு பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி கொஷின் நீங்கள் SBI PO ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீப் இட் ரிசர்வ், கடைசியாக வச்சுக்கோங்க. போட முடியலனாலும் பரவாயில்ல. ஆனால் இது கிளர்க் லெவலில் வந்துச்சுன்னா இட் இஸ் அ டூவபிள் கொஷின். இட் வில் பி அன் ஈஸியஸ்ட் கொஷின் இன் தி கிளர்க் எக்ஸாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் மட்டும் கேட்கக்கூடிய கொஷின் கிடையாது, ஒரு மெயின்ஸ் டெஸ்ட்டில் கேட்ட கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் பசில் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். 8 person வந்து born in different months from January to August. Each person like different colors. ஸோ 8 colors கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. It is known that the person born in the month of 31 days like a color which has odd number of letters. என்ன சொல்கிறாங்கன்னா, 31 days இருக்கிற பர்சனுக்கு என்ன மாதிரியான கலர் பிடிக்கும்னா அந்த கலரில் ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கணும். அப்படி என்னென்ன கலர் அப்படின்றத நம்ம முன்னாடியே ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் 5 letters இருக்குது, ப்ரௌன் 5 letters இருக்குது, பிளாக் 5 letters இருக்குது, அண்டு மெஜந்தாவில் 7 letters இருக்குது, க்ரீனில் 5 letters இருக்குது. அப்போது எத்தனை மந்த் வந்து நம்மளுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னா 5 months வந்து ஜான்வரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட். ஸோ 5 months வந்து நம்மளுக்கு 31 days இருக்குது. அப்போது இது 3 தான் நம்மளுக்கு எதில் இருக்குது அப்படின்னா 28 days, ஃபெப்ரவரி, ஏப்ரல் அண்ட் ஜூனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்லி 3 person. இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளூ, இதுதான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இனிமேல் இருக்கிறதுலாம் க்ளூ. இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி லெவல் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு எதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கிளர்க் லெவல் எக்ஸாமில் 1-2 பசில் நம்மளுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க. அந்த ஈஸி லெவலில் பசில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இப்போ அப்படின்னா ஒன்லி 3 persons were born after C. சிக்கு அப்புறம் எத்தனை மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னா 3 members தான் இருக்காங்க.
ஸோ ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன நம்ம போட்டுக்கலாம். இப்போ சி ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் இருக்கானா, 1 பர்சன் பாண்ட் பிட்வீன் சி அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் க்ரீன் கலர். க்ரீன் கலருக்கு எந்த இடத்துல வரணும் அப்படின்னா நம்ம 31 டேஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ க்ரீன் கலர் இந்த இடத்துல வரணும், இங்கே வரலாம். ஓகே, ஏன்னா க்ரீன் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம், ஏன்னா ரெண்டுத்துலேயுமே என்ன தான் 31 டேஸ் தான். அப்போ 2 பாசிபிலிட்டி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ க்ரீன் ரிலேட்டடாவோ இல்லை சி ரிலேட்டடாவோ வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வேறு ஏதாச்சும் க்ளூ இருக்கா? இருக்குது. 4 பர்சன் வேர் பார்ன் பிட்வீன் ஜி அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் க்ரீன் கலர். க்ரீனுக்கும் ஜிக்கும் நடுவில் 4 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போனா ஜி எங்கே தான் வரணும்? ஆகஸ்ட்டில் வரணும். இந்த இடத்துல ஜி வந்து மார்ச்சில் வராது, நம்மளுக்கு ஃபெப்ரவரியில் வருவாங்க. ஓகே, ஸோ 4 பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. இப்போது ஜி ரிலேட்டடாகவோ இல்லை க்ரீன் ரிலேட்டடாகவோ சி ரிலேட்டடாகவோ ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு ஜி ரிலேட்டடாக ஒன்று இருக்குது. இ வாஸ் பார்ன் இமீடியட்லி பிஃபோர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா இ ரிலேட்டடாக எஸ் இங்கே இருக்காங்க. ஒன்லி 1 பர்சன் பார்ன் பிட்வீன் இ அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் மெஜந்தா. மெஜந்தா வந்து எத்தனாவது இதில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆட் நம்பர் டேஸில் இருக்கணும். அப்போது மெஜந்தா இங்கே தான் வரணும், இங்கே தான் வரணும். ஏன் இங்கே வரக்கூடாது அப்படின்னா ஏப்ரலில் வரக்கூடாதுன்னா, ஏன்னா ஏப்ரலில் என்ன கலர் வரக்கூடாது? ஆட் நம்பர் கலர் வரக்கூடாது. அப்போது இந்த பாசிபிலிட்டி இங்கே கேன்சல் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா 2 பர்சன்ஸ் வேர் பார்ன் பிட்வீன் மெஜந்தா அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் டி. அப்போ டி எங்கே வருவாங்க? ஜூனில் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டி ரிலேட்டடாகவோ இல்லை மெஜந்தா ரிலேட்டடாகவோ ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு 2 ஆல்ஃபபெட் இந்த இடத்துல இருக்குது. ஏ இஸ் பார்ன் இமீடியட்லி பிஃபோர் ஹெச். ஸோ ஏ இஸ் பார்ன் இமீடியட்லி பிஃபோர் ஹெச்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும் ஏஹெச் இப்படி வரலாம், இல்லை அப்படின்னா ஏஹெச்ன்னு சொல்லிட்டு இங்கே வரலாம். ஓகேவா? ஆனால் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏ டி நாட் லைக் க்ரீன் கலர்னு கொடுத்துட்டாங்க. இதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்தந்த க்ளூ அப்படியே சேர்த்து படிக்கணும். இப்போ நான் இதை மட்டும் படிச்சிருந்தேன்னா இது ஒரு பாசிபிலிட்டியாக ஏஹெச் திரும்ப வரைஞ்சி இங்கே ஒரு ஏஹெச்னு மார்க் பண்ணியிருப்பேன். அதை பண்ணக்கூடாது. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போட்டுருவேன்? இந்த இடத்துலையே ஏ இங்கே ஹெச்னு மார்க் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெச் ரிலேட்டடாக இங்கே ஒரு க்ளூ இருக்குது. ஹெச்சுக்கும் ப்ரௌனுக்கும் நடுவில் 2 பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. கீழே வந்து வராது, ப்ரௌன் கீழே வராது, ஏன்னா க்ரீன் வந்து இடிக்கும். அப்போ ஹெச்சுக்கு மேலே தான் ப்ரௌன் இருக்காங்க. அப்போது நம்ம ஈயில் வந்து ப்ரௌனை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி வாஸ் பார்ன் இமீடியட்லி ஆஃப்டர் ஒன் ஹூ லைக்ஸ் எல்லோ கலர். இப்போ பி எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கலாம், இல்லைனா இங்கே இருக்கலாம். நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் இருக்க முடியாது, ஏன்னா இமீடியட்லி ஆஃப்டர் எல்லோ கலர்னால் ஜூலையில் ஆல்ரெடி என்ன கலர் இருக்காங்க? க்ரீன் இருக்காங்க. அப்போது பி இங்கே தான் இருக்கணும். டிக்கு என்ன பிடிக்குது? எல்லோ கலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வேறு ஏதாச்சும் க்ளூ இருக்கா? எஸ், த நம்பர் ஆஃப் பர்சன் லைக் ஒயிட் கலர் இஸ் பிஃபோர் தி பர்சன் ஹூ லைக்ஸ் பிளாக் கலர். என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் கலருக்கு முன்னாடி ஒயிட் கலர் இருக்காங்க. பிளாக் கலர் வந்து என்னது? ஆட் நம்பரில் இருக்கணும். ஒயிட் கலரும் என்னது? ஆட் நம்பர் மந்த்தில் இருக்கணும். இப்போ இது ரெண்டத்தில் எங்கே ஆட் நம்பர் மந்த் இருக்குது அப்படின்னா கேப் இருக்குன்னா இந்த கேப் ஃபெப்ரவரி ஃபுல்லாக இல்லாமல் இருக்குது, ஏப்ரல் ஃபுல்லாக இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எங்கே தான் ப்ளேஸ் பண்ணும்? ரெண்டுமே 31 டேஸ் இருக்கிறதுல தான் ப்ளேஸ் பண்ணும். அப்போ 31 டேஸ் இருக்கிற மந்த் என்னது? மே மந்த் இருக்குது, ஆகஸ்ட் மந்த் இருக்குது. பிளாக்குக்கு முன்னாடி தான் ஒயிட் இருக்கிறனால பிளாக்கை நான் ஆகஸ்ட்டில் வச்சுக்கிறேன், ஒயிட்டை நான் மே மந்தில் வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த பர்சன் ஹூ லைக்ஸ் பிங்க் கலர் இஸ் பார்ன் ஆஃப்டர் தி பர்சன் ஹூ லைக்ஸ் பிங்க் கலர் ப்ளூ கலர் பார்ன் பிடிச்சிருக்கவங்களுக்கு பிங்க் கலருக்கு அப்புறம் பார்ன் ஆயிருக்காங்கன்றாங்க. அப்போ ப்ளூ வந்து இங்கே வரும், பிங்க் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ ஆன்சர் வந்து இப்போ கரெக்டானு சொல்லிவிட்டு 2 கொஷினுக்கும் போய் செக் பண்ணிடலாம். எஸ் கைஸ், ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த இதோட ஆன்சர் வந்து காட்டுறேன். ஓகே, இதோட சொல்யூஷன் இங்கே இருக்குது. ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அண்டு இது வந்து இன்னும் செக் பண்ணல அப்படின்னா பார்த்துக்கோங்க. லைக் என்ன சொல்கிறது,
ஸோ நம்ம இப்போ போய் ஆன்சர் செக் பண்ணிட்டு வந்துடலாம் 2 கொஷினுக்கும். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இதான் ஆன்சர், ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து இங்கே இருக்குது, இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி வந்து நம்ம 2 பிஓ லெவல் எஸ்பிஐ பிஓ பசில் பார்த்தோம். அண்டு கிளர்க் லெவலில் இந்த மாதிரி கேட்பாங்க பசில். ஈஸியாக கேட்கணுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ், ஒன்ஸ் வந்து எஸ்பிஐ பிஓ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்ஸ் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம மார்க் டெஸ்ட் அந்த ஸ்பீட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அது ஒன்ஸ் நம்ம அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த லூப்லேயே மாட்டிடுவோம். ஏன்னா வந்து 15 days ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் நடக்கிறனால அந்த லூப்பில் மாட்டிடுவோம். மெயின்ஸ்க்கு படிக்கணும்னு தோணாது. ஸோ மெயின்ஸ்க்கு வந்து நான் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன்னா, டெய்லியும் 2 பசில், ஒன்று நான் சால்வ் பண்ணுறேன், இன்னொன்று நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், அந்த மாதிரி. இன்னொன்று டிஐ, ஒரு 2 டிஐ, அப்புறம் இங்கிலீஷ் ரிலேட்டடாக அந்த இது ஏதாச்சும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நம்ம இதையும் வந்து ரொட்டேஷன் பேஸில் மெயின்ஸ் லெவல்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம்னு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட் பேஷண்ட்லி. அண்ட் எஸ், ஆல் த பெஸ்ட். இன்னும் ஒரு 10 days கூட இல்லை, ஒரு 1 week கிட்ட தான் இருக்குது எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸுக்கு. அண்டு நல்லா படிங்க, நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். உங்களோட ஸ்லாட் என்னவோ அந்த ஸ்லாட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஸோ எஸ், எடுக்கிறது மட்டும் இல்லை, அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட் அண்ட் பேஷண்ட்லி. அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அவர் சேனல் வாபி சாபி பேங்கிங் ஸ்குவாட் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு இட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் 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 ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் தான், கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் வந்து சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.